السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தௌஹீதுவாதி யார்? இந்த தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். உரை நிறைவு பெற்ற பிறகு 6 கேள்விகள் கேட்கப்படும். அதனால் நீங்கள் உரையை நல்ல விதமாக கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக மட்டுமல்ல, சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அதை கொண்டு நம்முடைய மறுமையை சீராக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உரையை கவனமாக கேட்க வேண்டிய ஒரு தேவை, ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தௌஹீதுவாதி யார்? இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நாங்கள் எவ்வளவு காலமாக தௌஹீதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை தௌஹீது அமைப்புகளை பார்த்திருக்கிறோம். இப்படி ஒரு செய்தி எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்று சில சகோதர சகோதரிகளுக்கு கேள்வி எழலாம். அன்பானவர்களே, தௌஹீதுவாதி யார் என்பதற்கான பதிலை தெரிந்திருப்பதால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா, தௌஹீதுவாதியாக வாழ்வதால் அல்லாஹ்விடம் கூலி கிடைக்குமா? இதை நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம். ஒருவருக்கு குர்ஆனை ஓத தெரியும், அதனால் அவருக்கு அல்லாஹ்விடம் நன்மை கிடைக்குமா? தெரிந்ததை வைத்து ஓதுகிறார், அதனால் அவருக்கு நன்மை கிடைக்குமா? எல்லோருமே சொல்லுவோம், குர்ஆனை ஓத தெரிந்தால் மட்டும் போதாது, அதை ஓத வேண்டும். ஒருவருக்கு தக்பீர் முதல் சலாம் கொடுப்பது வரை தொழுகையுடைய முறைகள் மிகச் சிறப்பாக தெரியும், தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதற்காக அல்லாஹ்விடம் கூலி கிடைக்குமா? தெரிந்த முறையை அடிப்படையாக வைத்து செயல்படுத்துகிறார் என்பதற்காக அல்லாஹ்விடம் கூலி கிடைக்குமா? அதே போன்று தௌஹீதுவாதி யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிந்து வைத்திருப்பதால் எந்த பயனும் இல்லை. மாறாக தௌஹீதுவாதியாக வாழ்வதை கொண்டுதான் மறுமையில் வெற்றி இருக்கிறது. இது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, தௌஹீதுவாதி யார்? இந்த கேள்விக்கு பலவிதமான பதில்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். யார் இஸ்லாத்தை சரியாக புரியாமல் ஷிர்க் மற்றும் பித்அத்தையே இஸ்லாம் என்று வாழுகிறார்களோ அவர்களிடத்தில் தௌஹீதுவாதி என்றால் யார் என்று கேட்டு பாருங்கள். அவனுங்க தானே நஜாத்துக்காரங்க. நெஞ்சில தக்பீர் கட்டுவாங்க, விரல் ஆட்டுவாங்க, பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, உலமாக்களை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. அவனுங்க தான் தௌஹீதுவாதிகள்னு தங்களை தாங்களே சொல்லி கொண்டு அலைவானுங்க. இது ஒரு வகையான புரிதல். இன்னும் சிலர் சத்தமாக ஆமீன் சொல்லுவாங்க, தொழுகையில காலை அகட்டி வைப்பாங்க, கூட்டு துவாவில் கலந்துக்க மாட்டாங்க. இவனுங்க தான் தௌஹீதுக்காரங்க. இது ஒரு சாராருடைய புரிதல். இன்னொரு சாரார், தௌஹீதுக்காரங்கன்னா யாருங்க? அதாங்க நோம்புல 8 ரக்காத் தொழுவாங்கல்ல, அந்த கோஷ்டி. திமுக அதிமுக மாதிரி ஒரு அடையாளமா 8 ரக்காத்து கட்சி, 20 ரக்காத்தை எதிர்க்கக்கூடியவங்க. இப்படி அன்பானவர்களே, இன்னும் சிலர் இப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் தௌஹீதுவாதிகள் அப்படின்னு மக்கள் அறிஞ்சு வைத்திருக்கிறாங்க. உண்மையிலே தௌஹீதுவாதி என்று சொல்பவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றாங்களா? அது அடுத்து. ஒற்றை வரியில் இந்த கேள்விக்குரிய பதிலை நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால், நம்முடைய அறிவை கொண்டு தெரிந்து கொள்வதை விட உண்மையிலேயே தௌஹீதுவாதிகள் என்றால் யார் என்பதற்கு இஸ்லாம் என்ன பதிலை சொல்லுகிறதோ
அதை அடிப்படையாக வைத்து ஒரு வரியில் பதில் சொல்லுவதாக இருந்தால், தௌஹீத்வாதி என்றால் யார்? யார் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உலக வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வாழுகிறாரோ அவர்தான் தௌஹீத்வாதி. இது தௌஹீத்வாதி என்றால் யார் என்ற கேள்விக்கு சுருக்கமான பதில். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உலக வாழ்க்கையை ஒரு அவகாசமாக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி யார் வாழுகிறாரோ அவர்தான் தௌஹீத்வாதி. இதுதான் தெரிஞ்ச விஷயம் இல்லை. உலக வாழ்க்கையை அவர் மறுமை வெற்றிக்காக பயன்படுத்தி கொள்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? எல்லோரும் வாழுகிறோம். கடவுளே இல்லை என்று சொல்லுபவர்களும் வாழுகிறார்கள். கண்டதையெல்லாம் கடவுள் என்று நம்புபவர்களும் வாழுகிறார்கள். அல்லாஹுவை தலைமை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு மற்ற தர்காக்களில் சமாதி அடைந்தவர்களை துணை தெய்வங்களாக நம்புபவர்களும் வாழுகிறார்கள். எல்லோரும் உலக வாழ்க்கையை ஒரு அவகாசமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் மறுமை வெற்றிக்காக உலகை பயன்படுத்தி கொள்பவன் தான் தௌஹீதுவாதி என்று சொல்லுகிறோமே, உண்மையில் அவர் மறுமைக்காகத்தான் உலக வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்பதற்கு என்னென்ன அடையாளம்? அதுதான் தௌஹீதுவாதி யாருங்கிற கேள்விக்கான விளக்கம். அதுதான் பதில். அன்பானவர்களே, முதலில் கொள்கை ரீதியாக அவர் சரியாக இருக்கிறாரா? கொள்கையை மறுமைக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? கொள்கையில் மறுமையை அடிப்படையாக கொண்டு அவருடைய நம்பிக்கை இருக்கிறதா? அப்படிங்கிற அளவுகோலாக அல்லாஹ் சொல்லுகிறான். 5வது அத்தியாயம் 23வது வசனம், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். தௌஹீத்வாதின்னா வேற, முஃமின் என்றால் வேற. அப்படி கிடையாது. முஃமின் தான் தௌஹீத்வாதி, தௌஹீத்வாதி தான் முஃமின். ஏன் இந்த வித்தியாசத்தை சொல்ல வேண்டிய தேவை? தௌஹீத்வாதி என்று சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கட்சி, திமுக, அதிமுக, தேமுதிக, மாமக, பாமக, விசிக, அது மாதிரி தௌஹீது. நீங்க சுன்னத்தா தௌஹீதா யாரையாவது பார்த்தா கேட்கக்கூடிய ஒரு நிலை, அவல நிலை. நீங்க எதுல இருக்கிறீங்க ஜி? மார்க்க சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொலைபேசி எண்களை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். போனை எடுத்த உடனே கேட்கக்கூடிய கேள்வி, ஜி நீங்க மார்க்க சந்தேகங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா. நீங்க எதுல இருக்கிறீங்க? இதுதான் உங்க சந்தேகமா? முதல்ல அதை கிளியர் பண்றாங்க. எதுல இருக்கிறீங்கன்னா புரியல. இல்லை நீங்க டிஎன்டிஜேவா, ஒய்எம்ஜேவா, என்டிஎஃப்ஆ, ஐஎன்டிஜேவா, ஜாக்கா, சலஃபியா, ஹனஃபியா? இல்லைங்க நாங்க முஸ்லீம். அப்படியா? அப்போ போனை வச்சிடுறோம். அவங்க சந்தேகம் நாம் எதில் இருக்கிறோம் என்பதுதான். அதுவும் ஒரு மார்க்க சந்தேகம் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ தௌஹீதுனா அது ஒரு கோஷ்டி அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் தௌஹீது அப்படின்னு சொன்னா யார் மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ, மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ்வதற்கான அம்சங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ, அதில் முதல் அம்சமாக அல்லாஹ் சொல்லுவது வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். அவர்கள் அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள். முதல் அடையாளம். யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். அவங்கவங்க தன்னை முதலில் உரசி பார்த்து கொள்ள வேண்டும். நான் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை மட்டும்தான் சார்ந்திருக்கிறேனா? எல்லோரும் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அதை எதிர்பார்க்கல. அல்லாஹுவை சார்ந்திருப்பது வேறு, அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருப்பது வேறு. இதுல நாமெல்லாம் எந்த கேட்டகரி, எந்த தரத்தில் நாம் இருக்கிறோம்? அல்லாஹுவை சார்ந்தவர்களா, அல்லாஹுவை மட்டும் சார்ந்தவர்களா? இது என்ன குழப்பம்? யாருக்காவது புரியுதா? அல்லாஹுவை சார்ந்திருப்பது என்றால் என்ன, அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருப்பது என்றால் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லலாமா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்லாம்ங்கிற வட்டத்துக்குள்ள ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருப்பார். இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், அன்பிற்குரியவர்களே, நம்ம நடைமுறை பாஷையில உங்க கடைக்கு மட்டும்தான் நான் சரக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கும் உங்க கடைக்கு சரக்கு கொடுக்குறேன்,
10ஓட 11 எல்லா கடைக்கும் சரக்கு வியாபாரம் செய்கிறார், நம்ம கடைக்கும் அவர் டெலிவரி கொடுக்கிறார். இது ஒரு வகை. ஆனால் நம்ம கடைக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக மட்டுமே அவர் வியாபாரம் செய்கிறார், இது ஒரு வகை. மக்கத்து முஸ்லிக்குகள் அல்லாஹுவை சார்ந்திருந்தார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. அதனால் தான் திருக்குரானிலும் ஹதீஸுகளிலும் அவர்கள் மக்கத்து முஸ்லிக்குகள், மக்கத்து காஃபிர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹுவை நம்பி இருந்தும் அவர்களை அல்லாஹ் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லவில்லை. நமக்கு ஒரு நெருக்கடி, நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு சோதனை, ஏதோ ஒரு பொருளாதார தேவை, உடனே நமக்கு அல்லாஹ் கவனத்திற்கு வருகிறானா? நாம கேட்ட உடனே யாரு கடன் தருவார்களோ அவர்கள் கவனத்திற்கு வருகிறார்களா? அல்லாஹ் ஞாபகத்திற்கு வருகிறான் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருப்பவர்கள். அவருக்கு போன் போடலாமா, இவருக்கு போன் போடலாமா, எந்த அவசரம்னாலும் அவர் தான் நமக்கு உதவி செய்வார். அவர் ஞாபகத்துக்கு வந்தால் நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறோம், ஆனால் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. இல்லையே, நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோமே, அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறோமே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்கள், அல்லாஹுவை சார்ந்திருக்கிறீர்கள், ஆனால் நம்ப வேண்டிய விதத்தில் இன்னும் நம்பவில்லை. திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 136வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். யாரெல்லாம் டீ குடிச்சிட்டீங்களோ அவங்கெல்லாம் டீ குடிக்க வாங்க. என்னடா நீ லூசா அப்படின்னு கேட்போமா இல்லையா? டீ குடிச்சவங்களை, யாரெல்லாம் டீ குடிக்கலையோ அவங்கெல்லாம் டீ குடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. யாரெல்லாம் டீ குடிச்சிட்டீங்களோ அவங்கெல்லாம் டீ குடிக்க வாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹ், 4வது அத்தியாயம் 136வது வசனம். நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நாங்கள் தான் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டு விட்டோமே, மீண்டும் எதற்கு நம்பிக்கை கொள்ள வேண்டும்? நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தரத்தில் இல்லை. நீங்கள் தௌஹீத்வாதிகள் தான், அதில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தரமுள்ள தௌஹீத்வாதிகளாக இல்லை. செருப்பு வாங்க போறோம், கடை நிறைய கலர் கலராக செருப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய கண் குறிப்பிட்ட ஒரு பிராண்டு, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தின் தயாரிப்பை நோக்கி போகிறது. ஏன்? இதுவும் செருப்பு தானே, இதுவும் செருப்பு தான், ஆனால் அதில் இருக்கிற தரம் இதில் இல்லை. இதுவும் ஷூ தான், ஆனால் இதில் இருக்கிற தரம் அதில் இல்லை. இதுவும் மொபைல் தான், அதில் இருக்கிற தரம் இதில் இல்லை. இது சீன தயாரிப்பு. நாம் மற்றவர்களை, மற்ற பொருட்களை எடை போடுகிறோமே, அல்லாஹ் நம்முடைய தௌஹீதை எடை போடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அது என்ன? அதுதான், நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், ஆனால் உங்கள் நம்பிக்கை அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தரத்திற்கு இன்னும் வரவில்லை. எனவே உங்களை நீங்கள் மெருகேற்றிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் புடம்போட்ட தங்கங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மறுமை வெற்றிக்காக உழைப்பவர்கள், பாடுபடுபவர்கள். என்ன செய்யணும்? அல்லாஹ் வழிமுறைகளை சொல்லித் தருகிறான். 41வது அத்தியாயத்துடைய 30, 31, 32வது வசனங்களிலே பேசுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு. எத்தனை பயான்களில் இந்த வசனங்களை கேட்டிருப்போம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹுதான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஈமானுடைய தரத்தை கொண்ட தௌஹீத்வாதிகள். என்னுடைய ஈமானும் உங்களுடைய ஈமானும் அந்த தரத்தில் இருந்தால் நாம தௌஹீத்வாதி. இல்லைன்னா தௌஹீது இயக்கத்தில் இருக்கிறவங்க. தௌஹீது இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு சொர்க்கமா, தௌஹீதில் இருப்பவர்களுக்கு சொர்க்கமா? எல்லாரும் சொல்லுவோம். இயக்கம்லாம் ஒரு சமூக போராட்டங்களுக்காக, ஒரு பிரச்சனைகளுக்காக, ஒரு ஆர்ப்பாட்டங்களுக்காக, ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லுவதற்காக, சொர்க்கம் செல்லுவதற்காக அல்ல. சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நாம் தௌஹீத்வாதியாக இருக்க வேண்டும். தௌஹீத்வாதியாக இருக்கிறோம் என்றால்
அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும். அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது என்றால் என்ன? அவனுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான். 46வது அத்தியாயம் 13வது வசனத்தில் பேசுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அல்லாஹ்தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி அதில் யார் உறுதியாகவும் இருக்கிறார்களோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்கள் எது குறித்தும் பயப்பட மாட்டார்கள். எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. இங்க இருக்கக்கூடியவர்களில் எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, மனதார, வார்த்தையால் அல்ல, மனதார சொன்னோம்னா நாம தௌஹீத்வாதி. அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுகோலின் அடிப்படையில் அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து எதை பற்றியும் பயப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய தரத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தௌஹீத்வாதி. இன்னும் விரிவாக 49வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள்னா யார் தெரியுமா? தௌஹீத்வாதி என்றால் யார் தெரியுமா? ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு, சும்மலம் எர்தாபு, அதில் சந்தேகம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ. ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு சகோதரர். என்னங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி. கவலைப்படாதீங்க ஜி, அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான் தான். எப்படி? அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள அவர் தயாரில்லை. அல்லாஹ் இருக்கிறான், இருந்தாலும் ஆனாலும், இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த இருந்தாலும் ஆனாலும் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆம் இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹ் இருக்கிறான் தான், இந்த இழுவைக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. சும்மலம் எர்தாபு, சந்தேகம் கொள்ளாமல், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், தன்னுடைய உயிராலும் பொருளாலும் அல்லாஹுக்காக யார் அர்ப்பணிப்பு செய்கிறார்களோ, போராடுகிறார்களோ, உலாய்க ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள்தான் தங்களுடைய ஈமானில் உண்மையாளர்கள் என்று 49வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகிறான். இந்த குவாலிட்டி எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். இருக்கிறது என்று சொன்னால் நாம் தௌஹீத்வாதி, இல்லை என்று சொன்னால் தௌஹீத்வாதியாக நம்மை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 62வது செய்தி, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகிம், அதில் உறுதியாக நில். வேண்டா வெறுப்பா, நம்பியோ நம்பாம அப்படி அல்ல, உறுதியாக நில். அல்லாஹுவை நம்புறத மட்டும் இஸ்லாம் எங்கும், அல்லாஹ்வை நம்பு எங்குமே இஸ்லாம் சொல்லல. என்ன சொல்லுகிறது? அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல், அதில் உறுதியாக நில். இதைத்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும் என்ற நம்பிக்கை தௌஹீதுவாதியுடைய முதல் அடையாளம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு எந்த தரத்தில் இருக்கிறது? இதை வைத்து ஒரு தௌஹீதுவாதியுடைய அடையாளம் முடிவு செய்யப்படும். ஈமானுடைய மறுபகுதி லா இலாஹ இல்லல்லாஹ், இது முதல் பகுதி. அடுத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது தௌஹீதுவாதியுடைய அடையாளமோ, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்றுவதும் தௌஹீதுவாதிக்கான அடையாளம். அந்த அடையாளம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பது வேறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றுவது என்பது வேறு. இதில் எது தௌஹீதுவாதியிடம் இருக்க வேண்டிய தரம்? எது? ரசூலுல்லாவை பின்பற்றுவது என்பது வேறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றுவது என்பது வேறு. முதலா இரண்டாவதா?
இரண்டாவது, அந்த தரத்தில் நாம் இருந்தால் நாம் தௌஹீத்வாதி. ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹுவை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்றணும். அல்லாஹ்வை கூட பின்பற்ற சொல்லி இஸ்லாம் சொல்லல. ஏன்னா அல்லாஹ்வை நம்மால பின்பற்ற முடியாது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். குழப்பமா இருக்குது, அல்லாஹ்வை கூட பின்பற்றக்கூடாதா? பத்தியா, ஈமானை விட்டு வெளியே போயிட்டாங்க. அல்லாஹ்வை நம்மால் பின்பற்ற முடியாது. அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, ஓய்வு இல்லை, உறக்கம் இல்லை, ஆண் பெண் இச்சை இல்லை, மறதி இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்ட்ட இல்லாத குணம். அதனால் அல்லாஹ்வை நம்மால் பின்பற்ற முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். பின்பற்றுவது யாரைத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான். அந்த தரம் நம்மிடம் இருந்தால் நம்முடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, வணக்க வழிபாடு, நட்பு, சமுதாய பழக்க வழக்கங்கள், இதில் எல்லாம் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்றால் நாம் தௌஹீத்வாதி. என் வீட்டு திருமணம் நபி வழியில் நடக்கிறதா? என்னுடைய வியாபாரம் நபி வழியில் நடக்கிறதா? நான் மற்றவர்களிடத்தில் பழகும் போது என்னுடைய அஹ்லாக், என்னுடைய குணாதிசயங்கள் நபி வழியில் இருக்கிறதா? யாரும் யாரையும் பார்க்க வேணாம். நான் என்னையும், நீங்க ஒவ்வொருவரும் உங்களையும் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னை நான் தௌஹீத்வாதியாக ஆக்கிக் கொள்வதற்கு, உங்களை நீங்கள் தௌஹீத்வாதியாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, அல்லாஹ்விடம், மக்களிடத்தில் இல்லை. ஒருவரை நாம் எப்பொழுது பின்பற்றுவோம்? அவர் மீது நமக்கு ஒரு காதல், ஒரு நேசம், ஒரு மானசீகமான அன்பு ஏற்பட்டு விட்டால் அவரை நாம் பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். இதுதான் யதார்த்தம். பள்ளி வகுப்புகளில் 5 பாடங்கள், 6 பாடங்கள், 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 5 பாடங்கள் மாநில பாடத்திட்டத்தில், 11, 12ஆம் வகுப்புகளில் 6 பாடங்கள். இந்த 6 பாடமும் ஒரு மாணவனுக்கு அவசியம். 6 பாடத்திலும் தேர்ச்சி பெற்றால்தான் அந்த வகுப்பில் அவன் தேர்ச்சி பெற்றவன். ஆனாலும் பெரும்பாலான மாணவர்கள் குறிப்பிட்ட ஒரு பாடத்தை அதிகமாக விரும்பி படிப்பார்கள். ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும், காமர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அக்கவுண்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், எக்கனாமிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிலருக்கு பிடிக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலருக்கு பிடிக்கும். காரணம், அதை நடத்தக்கூடிய ஆசிரியர் அல்லது ஆசிரியை மாணவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வார். அதனால் மாணவர்களுக்கு அவர்கள் மீது ஏற்படக்கூடிய அன்பு அவர்களை மகிழ்விக்க வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனவே அவர்களை பின்பற்றி, அதாவது அவர்களுடைய பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற இயல்பு தானாகவே வந்துவிடும். அது மாதிரி நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் என்ன வழி? அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் முதலில் அவர்களை நேசிக்க வேண்டும். ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தால் அவர் தன்னிடத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு பண்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மானசீகமான ஒரு காதல் கொள்ள வேண்டும். காதல்ங்கிற வார்த்தையே தப்பானதாக பார்க்கப்படுகிறது. அசிங்கமான வார்த்தையா, அருவருப்பான வார்த்தையா? தூய்மையான அன்புங்கிறதுக்கான இன்னொரு சொல் தான் காதல். என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் மானசீகமாக நேசிக்கக்கூடியவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது பற்றி அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் பேசுகிறான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த முஹம்மத் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விடவும் மேலானவர். அந்த தரத்தில் வைத்து அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அப்படி நாம் நேசிக்கிறோமா? நேசித்தால் நாம் தௌஹீத்வாதி. உண்மையிலேயே நம்முடைய உயிரை விட நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய எல்லா செயல்களிலும் நபிகளாருடைய முன்மாதிரியை பார்க்க முடியும். காலை படுக்கையிலிருந்து எழுந்தது முதற்கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நாம் எத்தனை காரியங்களில் ஈடுபடுகிறோமோ அத்துணை காரியங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். அப்படின்னா என்ன? அவர்களுடைய முன்மாதிரியை பார்க்கலாம். நடக்குதா? நடக்குதா? ஒவ்வொருவரும் யோசித்து பார்ப்போம். கேட்ட ஒரே பதில், சுன்னத்து தானேங்க. அப்ப நான் எங்கேயும் என்னை தௌஹீத்வாதி என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. சுன்னத்து தானேங்க. இந்த தானே ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனாலும் இருந்தாலும் சுன்னத்து தானே. சுன்னத்தான அமல்களை பொறுத்தவரை செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றம் இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
குற்றமில்லை என்பதற்காக எல்லா சுன்னத்துகளையும் புறக்கணிக்க ஆரம்பித்தால் காலப்போக்கில் அது நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு கூட காரணமாகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நபிகளாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை அவர்கள் மீது நமக்கு நேசம் ஏற்பட வேண்டும். எப்படிப்பட்ட நேசம்? உயிரினும் மேலான நேசம். என் உயிரினும் மேலான கழக உடன் பிறப்புகளே அப்படின்னு எல்லாம் கை தட்டுறாங்க. உண்மையிலேயே அவர் உயிரை விட மேலாக நேசிக்கிறாரா? ஓட்டுக்காக நேசிக்கிறார். இல்லை என்றால் உங்களை ரோட்டில் விட்டு விடுவார். யாரெல்லாம் உயிரினும் மேலான கழக உடன் பிறப்புகளேன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய நிலை. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதரை இந்த முஃமின்கள் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். எதற்காக? இவர்களை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்காக. அந்த தரம் நம்மிடம் இருந்தால் நாம் தௌஹீத்வாதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 15வது ஹதீஸ், எந்த அளவிற்கு சொல்லுகிறார்கள்? ஒருவருக்கு தன் பெற்றோர்களை விட, தன் பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனிதர்களை விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகும் வரை நீங்கள் முஃமினாக ஆக முடியாது. மிவாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உண்மையிலேயே நம்முடைய பெற்றோர்களை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனிதர்களை விட நம்முடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கிறோம் என்றால் நாம் தௌஹீத்வாதி. அப்படி வச்சிருக்கிறோம்னா நான் ரசூலுல்லாவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்வதல்ல, என்னுடைய செயலில் ரசூலுல்லாஹ் வெளிப்பட வேண்டும். கேலியாக சொல்லுவார் ஒரு சகோதரர், நடப்போம் நடப்போம் நபி வழி நடப்போம், அசரில் அசந்திடுவோம், மகரீபை மறந்திடுவோம், இஷாவை இஷ்டம் போல தொழுவோம், நடப்போம் நடப்போம் நபி வழி நடப்போம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. சொல்லுவதல்ல, செயலில் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு நிகழ்விலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நபிகளாருக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தன்மை இருந்தால் நாம் தௌஹீத்வாதி. அன்பிற்குரியவர்களே, 4வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய தீர்ப்புக்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நீதிபதியாக ஏற்று நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நாம் முஃமின், அப்பொழுதுதான் நாம் தௌஹீத்வாதி. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம் நம்மிடம் இருக்கிறதா? 8வது அத்தியாயம் 1 வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். தொடர்ந்து பல வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட வேண்டும்ங்கிற கருத்துல 2வது வசனத்தில் பேசுகிறான், வாத்தியுல்லாஹ வர் ரசூல் இன் குன்தும் முஃமினீன். நீங்க உண்மையிலேயே மூமினா இருந்தா அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுகிறோமா, அவர்களை பின்பற்றுகிறோமா? அப்படி இருந்தால் நாம் தௌஹீத்வாதி. அன்பிற்குரியவர்களே, தௌஹீத்வாதிகளுக்குரிய அடுத்த அடையாளமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வணக்க வழிபாடுகளில் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம், எந்தெந்த அமல்களை நாம் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு செய்கிறோம். நம்முடைய இபாதத்துகள் அடிப்படையாக சொல்லுவதாக இருந்தால் நம்முடைய தொழுகை எந்த தரத்தில் இருக்கிறது? ஒரு தௌஹீத்வாதிக்குரிய இலக்கணங்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் வெளிப்படுகிறதா? அன்பானவர்களே, பலமுறை நாம் பதிவு செய்த ஒரு ஹதீஸ், திருமதியில் இடம்பெறக்கூடிய 2522வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தௌஹீத்வாதியும் நரகில் இருப்பான். இது என்ன வம்பா போச்சு? ஒழுங்கா சுன்னத் ஜமாத்திலே இருந்திருக்கலாமே. தௌஹீத்வாதியும் நரகில் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில 2522வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தௌஹீத்வாதி ஏங்க நரகத்துக்கு போகணும்? நான் தான் ஷிர்க் வைக்கலையே. அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லுகிறார்கள். எதுக்கு நரகத்துக்கு? அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பியவர்கள் ஏன் நரகத்திற்கு செல்ல வேண்டும்?
அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பியவர்கள் அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் நன்மைகளை செய்யாததாலும் தீமையை செய்ததாலும் 2 காரணம் இருக்கு. மார்க்கத்துல செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யாதவர்களும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட விஷயங்களை செய்தவர்களும் அதற்காக நரகத்தில் போடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகுதான் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக கேள்வி கணக்கில்லாத சொர்க்கம் எனக்கு கிடைக்காது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதோடு அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அந்த வகையில் ஒருவர் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்யாத காரணத்திற்காகவும் செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்த தீமைகளை செய்ததற்காகவும் நரகில் போட்டு பொசுக்கப்பட்டு கரிக்கட்டைகளாக சொர்க்கத்தின் வாசலில் தூக்கி வீசப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தௌஹீத்வாதி நரகத்துல போடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதே நிலையில் கரிக்கட்டைகளாக சொர்க்கத்தின் வாசலில் வீசி எறியப்படுவார்கள். பிறகு அவர்கள் மீது சுவன நீர் தெளிக்கப்படும். பிறகு வெள்ளை வெளியேர் என்று வெளியே வருவார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். எப்படியும் போயிருவோம்ல, அல்லாஹ் தான் அனுப்புறேன்னு சொல்லிட்டானே. சொர்க்கத்துல கொஞ்ச நாள் வேதனைப்படுறதுங்கிறது பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மாதிரி இல்லை. நரகம்ங்கிறது பெரிய தலைப்பு வேறாகிவிடும். தௌஹீத்வாதி யாருங்கிற தலைப்புக்குள்ள நரகத்தை கொண்டு வந்தா அதுவே 10-12 வாரங்கள் பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்களை கொண்ட ஒரு தலைப்பு. இப்ப அடிப்படை என்ன? தௌஹீத்வாதியும் நரகில் இருப்பான் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்களே. அப்படி என்றால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறோமா? நம்முடைய கடமையான வணக்கங்கள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்படுகின்றன? நம்முடைய உபரியான வணக்கங்கள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன? ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்று ஆண்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறதே, அதில் தௌஹீத்வாதிக்குரிய அடையாளம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா? புகாரில் இடம்பெறக்கூடிய 687வது செய்தி, பல முறை பயான்களில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழுகை நேரம் வந்தவுடன் அவர்களுக்கு அந்த மயக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தவுடன் தொழுகை நினைவூட்டப்படுகிறது. மக்கள்லாம் தொழுதுட்டாங்களான்னு கேட்கிறாங்க. இல்லை யார சொல்லலாம். குளித்து தூய்மையாகி தொழுகைக்கு தயாராகிறார்கள், மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மீண்டும் மயக்கம் தெளிந்தவுடன் தொழுகை நினைவூட்டப்படுகிறது. 2வது முறையாக தூய்மையாகி தொழுகைக்கு தயாராகிறார்கள், முடியவில்லை, மயங்கி வீழ்ந்து விடுகிறார்கள். மயக்கம் தெளிகிறது. 3வதாக தொழுகை நினைவூட்டப்படுகிறது. மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள். இல்லை என்று சொல்லப்படுகிறது. தூய்மையாகி தொழுகைக்கு தயாராகிறார்கள், மீண்டும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு மயக்கம் தெளிந்து 4வது முறையாக ஒரு வழியாக தயாராகி அல்லாஹுடைய தூதர் அவர்களால் பாதங்களை எடுத்து வைக்க முடியவில்லை. 2 நபித்தோழர்களுடைய தோள்களில் தாங்கியவர்களாக அவர்களுடைய கால் விரல்கள் தரையில் கோடிட்டபடி தொழுகையின் வரிசையில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். இந்த அளவிற்கு இஸ்லாம் தொழுகையை வலியுறுத்துகிறது என்பதை நமக்கு காட்டுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்திருக்கிறார்கள். நடப்போம் நபி வழி நடப்போம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத்வாதிகளிடம் தொழுகை விஷயத்தில் இந்த பேணுதல் இருக்கிறதா? இருந்தது என்று சொன்னால் அவர் தௌஹீத்வாதி. 12:45 மணிக்கு பாங்கு, 1 மணிக்கு ஜமாத் என்று போர்டு எழுதி வைக்கப்பட்டு பள்ளிவாசலுக்கு ஒரு இமாம் நியமிக்கப்பட்டு ஜமாத் தொழுகை நடைபெறுகிறது. என்னங்க வக்துக்கு டைம் ஆகுது, நம்ம போய் 2வது ஜமாத் செஞ்சுக்கலாம், 3வது ஜமாத் செஞ்சுக்கலாம். 2வது ஜமாத் 3வது ஜமாத் மார்க்கத்தில் கூடாது என்று நாம் சொல்ல வரவில்லை. தேவையே இல்லாமல், காரணமே இல்லாமல், ஒன்று அறவே தொழாத தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், அப்படியே தொழுதாலும் ஜமாத்தை பேணாதவர்கள், அப்படியே பேணினாலும் முதல் தக்பீரிலிருந்து தொழுகைக்கு வராதவர்கள். அன்பானவர்களே, தொழுகையின் ஆரம்பத்தில் ஒரு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். என்ன துஆ அது? என்ன துஆ? அல்லாஹும்ம பாயிது பைனி, கருத்தாழம் மிக்க ஒரு பாவ மன்னிப்பிற்கான துஆ.
நம்ம இடையில வந்து சேர்ந்தோம்னா இமாம் ஓதுவதை கேட்க வேண்டும். அல்லாஹ் திருக்குரான்ல தெளிவா சொல்லிட்டான். 7வது அத்தியாயம் 204வது வசனத்துல குரான் ஓதப்பட்டா வாய் மூடுங்க, செவி தாழ்த்தி கேளுங்க. ஓத முடியாது. ஆரம்பம் தொழுகை துவங்கும் பொழுதே ஜமாத்தில் சேர வேண்டும். அந்த பாவ மன்னிப்பிற்கான துஆவை ஓத வேண்டும், பாவங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டும். இப்படியெல்லாம் ஒருவர் யோசித்தால் உண்மையிலேயே தௌஹீதுவாதிக்குரிய பண்பு அவரிடம் இருக்கிறது என்பது பொருள். கடைசி சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டால ஜமாத்துடைய நன்மை கிடைச்சிரும், மாற்று கருத்தில்லை. இதையெல்லாம் இழந்து விடுகிறோமே, அதற்கு பிறகு சமூகத்தில் எப்படி நாம் நம்மை தௌஹீதுவாதிகள் என்று அடையாளம் காட்டிக்கொள்ள முடியும்? இன்னும் ஒரு தௌஹீதுவாதி என்று சொன்னால் அவரிடம் இருக்க வேண்டிய பண்புகளாக இஸ்லாம் எவற்றையெல்லாம் சொல்லுகிறது என்பதை அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.